சூர்யா அண்ணாவுடைய சூர்யா 47 திரைப்படத்திலிருந்து ஒரு எக்ஸைட்டிங்கான அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோ வந்து பேச போகிறோம். ஸோ சூர்யா 47 திரைப்படத்தை எந்த கேமராவில் ஷூட் பண்ண போகிறாங்கன்னா அலெக்ஸா 265. ஏடா எல்லா படத்தையும் கேமராவில் தானே ஷூட் பண்ணுவாங்க, அதில் என்ன இதில் ஸ்பெஷல் அந்த மாதிரி நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ இந்த ஒரு கேமராவில் வச்சு இது வரைக்கும் எந்த தமிழ் படத்தையும் வந்து ஷூட் பண்ணதில்லை. இதுதான் முதல் தமிழ் படம் ஷூட் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவில் இதுதான் இரண்டாவது படம். முதல் படமாக கல்கி வந்து தான் எடுத்திருந்தாங்க. ஸோ கல்கியில் எவ்வளோ குவாலிட்டி இருக்கும்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். ஸோ அதே அளவுக்கு குவாலிட்டி நம்ம படத்துக்கு வந்து கிடைக்க போகுதுன்னு நினைக்கும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க சாதாரண ஒரு போலீஸ் படத்துக்காக இந்த மாதிரி ஒரு கேமரா வச்சு வந்துட்டு எடுக்கிறாங்க அப்படின்னு. ஸோ அதான் எனக்கு வந்து பொருள் ஜித்து மாதவன் சம்திங் ஸ்பெஷலாக வந்து இந்த ஒரு படத்தில் வச்சிருக்காரு. ஸோ செம்ம ட்ரீட் நம்ம சூர்யா ஃபேன்ஸுக்கு வந்து காத்து கிடக்குது. ஸோ அப்படி என்னடா இந்த கேமராவில் வந்துட்டு எக்ஸைட்டிங்கான விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாருமே கேட்பீங்க. இந்த ஒரு கேமராவோட விலை 3 லட்சம். ஏன்னா 3 லட்சம் கம்மி தாண்டாங்க, $3 லட்சம். ஸோ அதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்திய மதிப்பில் எவ்வளோ இருக்குதுன்னு நமக்கு வந்து தெரியல. ஸோ அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு கேமரா. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாமே இந்த கேமரா வந்து ரொம்ப விரும்புவாங்களாம். இந்த கேமரா வச்சு ஷூட் பண்ணுற படங்கள் எல்லாத்தையுமே தேடி எடுத்துப்பாங்களாம். ஸோ அந்த வகையில் இந்த ஒரு படத்தை வந்து அவங்க தேடி பிடிச்சி வந்து வாங்கிட்டாங்க. ஸோ தரமான சம்பவம் நமக்கு வந்து தான் காத்து கிடக்குது. ஸோ அடுத்த 2026 தீபாவளிக்கு செம்ம ஸ்பெஷல் தீபாவளி நம்ம சூர்யா ஃபேன்ஸுக்கு இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்தை எனக்கு கமெண்ட்ஸில் பதிவு பண்ணிக்க. நன்றி, வணக்கம்.